துரத்தினான். அர்ஜுனுடைய பானமானது புறப்பட்டது. போந்தவாக்கம் கிராமத்தில் அர்ஜுனன் மாடுபிடி சண்டை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த போந்தவாக்கம் கிராமத்தில் அக்னி தேவதையாக காட்சியளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தர்மராஜா திருக்கோவிலில் நடைபெற்ற அர்ஜுனன் மாடுபிடி சண்டை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அர்ஜுனுடைய ரதமானது அங்கே அர்ஜுனுடைய ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பூதகரஸ்தான் என்ற ஆயுதத்தை எடுக்க சொன்னான். அந்த ஆயுதத்தை எடுக்க உத்திரனிடம் ஆணையிடுகின்றான். உத்திரனோ அதோ இருக்கிறதே அந்த மரத்தில் ஒரு பொந்தில் ஆயுதங்கள் இருக்கின்றது, அந்த மூட்டை எடு என்று சொன்னவுடன் அந்த உத்திரனோ மரம் ஏறி பார்த்த பிறகு அங்குள்ள ஆயுதமானது ஒரு சர்வ ரூபம் காட்டியது. உடனே அர்ஜுனன் பார்த்தான். அந்த சர்வத்துக்கு ஓர் மந்திரத்தை ஊதி ஆயுதங்களை எடுத்தார்கள். உடனே ஆயுதத்துடன் மாடுகளை துரத்தினான். அர்ஜுனுடைய பானமானது புறப்பட்டது. அப்போது பீஷ்மாச்சாரியார் பார்த்தார். ஆஹா, வந்திருப்பவன் அர்ஜுனன், வேறு யாரும் இல்லை. ஆனால் அவனுடைய உருவமானது மாறி இருக்கிறது என்று மனதுக்குள்ளே நினைத்திருந்தார். ஆனால் துரியோதனன் அதிலே அமர்ந்த போது ரதமானது அழகாக புறப்படவில்லை, தரையை நோக்கியும் புறப்படவில்லை, ஆகாயத்தை நோக்கி புறப்படுகின்றது அர்ஜுனுடைய ரதமானது. அங்கே அர்ஜுனுடைய ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பூதகரஸ்தான் என்ற ஆயுதத்தை எடுக்க சொன்னான். அந்த ஆயுதத்தை எடுக்க உத்திரனிடம் ஆணையிடுகின்றான். உத்திரனோ அதோ இருக்கிறதே அந்த மரத்தில் ஒரு பொந்தில் ஆயுதங்கள் இருக்கின்றது, அந்த மூட்டை எடு என்று சொன்னவுடன் அந்த உத்திரனோ மரம் ஏறி பார்த்த பிறகு அங்குள்ள ஆயுதமானது ஒரு சர்வ ரூபம் காட்டியது. உடனே அர்ஜுனன் பார்த்தான். அந்த சர்வத்துக்கு ஓர் மந்திரத்தை ஊதி ஆயுதங்களை எடுத்தார்கள். உடனே ஆயுதத்துடன் மாடுகளை துரத்தினான். அர்ஜுனுடைய பானமானது புறப்பட்டது. அப்போது பீஷ்மாச்சாரியார் பார்த்தார். ஆஹா, வந்திருப்பவன் அர்ஜுனன், வேறு யாரும் இல்லை. ஆனால் அவனுடைய உருவமானது மாறி இருக்கிறது. மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.